வணக்கம், நிது ஹேண்ட்கிராஃப்ட்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா சட்டுன்னு இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுலபமான பொருட்களை வச்சு இது ஈஸியாக ரொம்ப செஞ்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான். இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் கிடைக்கிற இடியாப்ப மாவு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அது ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இது இருந்தால் சேர்த்திக்கலாம், இது இல்லை அப்படின்னா அரிசி மாவும் கடலை மாவும் மட்டும் சேர்த்துனா போதும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப, ஆனால் அதிகமாக சேர்த்திட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் எடுக்கும், அதனால் பார்த்து சேர்த்திக்கணும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஓமம், அப்படின்னா எள்ளு ஜீரகம் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். ஓமம் சேர்த்துறதா இருந்தால் இந்த மாதிரி கையில் வச்சு லைட்டாக கசக்கிட்டு சேர்த்திக்கலாம், அப்போ நல்லா வாசனை கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் ஒரு மாவு கூட எல்லாமே கலந்து வரும். அப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், அப்படி இல்லைன்னா எண்ணெயை சூடு பண்ணி கூட நம்ம சேர்த்திக்கலாம். ஆனால் 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே அதிகமாக சேர்த்திட்டோம் அப்படின்னா பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் அளவு பார்த்து சேர்த்திக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் புளிய வராது, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். இப்போ இந்த முறுக்கு செய்யறதுக்கு, இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா அச்சு இருக்குது. 2 விதமாக இருக்கும். நான் வந்து இந்த பட்டை அச்சு டிசைன் இல்லாததை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அந்த அச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முறுக்கு குழாயில் நம்ம இந்த மாவை வந்து நிரப்பிக்கலாம். நிரப்பிட்டு ஒரு டைம் புழிஞ்சு பார்த்துக்கலாம் நம்ம ஒரு பிளேட்டில். இது உடையாமல் வந்துச்சு அப்படின்னா கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். உடஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து புழிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு உடையாமல் வந்திருக்கு, அதனால் நம்ம எண்ணெயில் புழிஞ்சிக்கலாம். எண்ணெய் வந்து ஆல்ரெடி நம்ம சூடு பண்ண வச்சுட்டோம், மிதமான சூட்டில் இருக்கணும். கொஞ்சம் மாவு எடுத்து போட்டோம் அப்படின்னா உடனே மேலே எலும்பி வரணும், அப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம அப்படியே ரிப்பன் பக்கோடாவை வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். புளியும் போது பார்த்தோன்னா ஒன்று மேலே ஒன்று விழுகாமல் ஒரே ஒரு லேயர் விழுகிற மாதிரி நம்ம புளிஞ்சுக்கணும். ஒன்று மேலே ஒன்று விழுந்துருச்சுன்னா சரியாக வேகாது. அதே மாதிரி எண்ணெயில் சேர்த்ததுமே நம்ம கரண்டி வச்சு கலரிடக்கூடாது. கொஞ்சம் பட்டை பட்டையாக இருக்கனால சீக்கிரம் உடஞ்சி வந்துடும். அதனால் எண்ணெயோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். 2 பக்கம் நல்லா மொறுமொறுப்பாக வந்து லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 2 பக்கமுமே நமக்கு எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுட்டோம். இப்போ இன்னொரு சைடும் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். எண்ணெயோட சலசலப்பு ஃபுல்லாகவே அடங்கிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ரிப்பன் பக்கோடாவும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நிது ஹேண்ட்கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா 10 நாள் வரைக்கும் அப்படியே மொறுமொறுப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.